Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருப்பத்தூர் நகராட்சி பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் கடந்த ஓராண்டாக பழுதாகி உள்ளதால் அந்த பகுதி மக்கள் நோய் தொற்றுகளுக்கு ஆளாகி இருக்கின்றனர். அது குறித்த கள விவரங்களோடு செய்தியாளர் செங்கோட்டுவன் இணைகிறார். வணக்கம் செங்கோட்டுவன், அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க செங்கோட்டுவன். திருப்பத்தூர் பகுதியினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பாதாள சாக்கடையை இங்கே சுத்திகரிப்பு பண்ணி இங்கிருந்து மற்றொரு இடத்துக்கு அனுப்புமுடைய கிணறு இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கிணறு மோட்டார் பழுதாகி சுமார் ஒரு வருட காலமாக இங்கேருந்து அந்த பாதாள சாக்கடை இயக்கப்படாமல் அந்த பகுதி முழுக்க நிறைஞ்சி துர்நாற்றம் வீசுகிறது. அந்த துர்நாற்றத்தில் இந்த பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்பட ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த பகுதி பொதுமக்கள் பல முறை நகரமன்ற தலைவர் நகரமன்ற ஆணையாளர்கிட்ட மனு கொடுத்தோம், நேரில் போய் சொல்லியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க. இந்த சூழ்நிலையை தற்போது இந்த பகுதியில் ஒரு தொற்று நோய் ஏற்பட்டு பல மாணவர்களும் பொதுமக்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் போல் இந்த பாதாள சாக்கடை தேங்கி இருக்குது. இது எப்படி எதுனா என்ன பண்ணாங்க, இது யார் எந்த அதிகாரிகள்கிட்ட இவங்க போய் சொன்னாங்க, அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கலை, ஏன் இது தொடர்ந்து இப்படியே இருக்குது அப்படின்ற அது குறித்து இந்த பகுதி பொதுமக்களாகிய அருணகிரி என்பவர்கிட்ட இது குறித்து நம்ம கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் எங்களுடைய சூழ்நிலையை அறிந்து எங்களை இந்த சூழ்நிலையை பார்த்தமைக்கு முதலில் எங்கள் ஜெயா நகர் குடியிருப்போர் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, நீங்கள் சொன்னது போல் இந்த கிணறு ஆரம்பித்ததிலிருந்து எங்கள் குடியிருப்போர் சங்கத்தின் சார்பாக போயிட்டு நகராட்சி ஆணையாளருக்கும் நகராட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய வார்டினுடைய உறுப்பினர் வார்டு நகராட்சி உறுப்பினர் அவரிடமும் பல முறை எங்கள் குடியிருப்போர் சங்கத்தின் மூலமாக முறையிட்டோம். எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. அதே போல் இந்த கிணற்றில் வருகிற தண்ணீர் வெளியேறாமல் எங்கள் வீடுகளை சுற்றி துர்நாற்றம் வீசுகிறது. இதை பல முறை நான் என்னுடைய செல்லிலே வீடியோ எடுத்து நகராட்சி ஆணையருக்கும் நகராட்சி தலைவருக்கும் அனுப்பியும், அது மட்டும் இல்லாமல் குடியிருப்போர் சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மண்டே பெட்டிஷனும் கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எங்கள் நகரை பற்றி எடுக்கவில்லை. எங்கள் நகரில் மத்திய பகுதியில் இந்த கிணறு அமைந்துள்ளதால் அருகாமையிலே ஜானகி பொன்னுசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி இருக்கின்றது. அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கால் கை அனைத்திலும் கொசு கடியினால் அதிகப்படியான வியாதிகள் வருகின்றன. இதை பல முறை எடுத்து சொல்லியும் எந்த ஒரு அதிகாரியும் இதை கண்டுகொள்ளவில்லை. பல 100 ஆண்டு காலமாக இந்த நகரம் 87இல் அப்ரூவல் பெறப்பட்ட இந்த ஜெயா நகர் இதற்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தராமல் இங்கே பாதாள சாக்கடையை நிறுவி மக்களுக்கு இடையூறாக உள்ளது. இதை உடனடியாக இந்த நிர்வாகம் தலையிட்டு எங்களுக்கு விடிவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் எங்கள் பகுதியில் 14,500 சதுரடி உள்ள ஒரு பார்க்கு நகராட்சி மூலமாக சரி செய்தார்கள். அது பாதியிலே நிற்கப்பட்டுள்ளது. அது கேட்டால் அது திறப்புலா நடைபெற்று விட்டது என்று சொல்கிறார்கள். குழந்தைகள் முள்ளு புதரில் பாம்புகள் மத்தியில் விளையாட வருகின்றது. அது முழுமையான ஒரு நிறைவு பெறாத பார்க்காக உள்ளது. அதே போல் நமது சேகரட் காலேஜுக்கு பின்புறத்தில் இருந்து ஒரு பெரிய ஆறு வருகிறது எங்கள் நகர் வழியாக. குறைந்தது அது ஒரு 100 அடி அகலம் உள்ள ஆறு மெயின் ரோட்டிலிருந்து வாணியம்பாடி மெயின் ரோட்டிலேருந்து அது ஏரிக்கு சேரும்போது ஒரு 5 அடி அகலமாக இருக்குது. அதை பல முறை நாங்கள் கடிதம் கொடுத்தோம். அதை சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த பலனும் தரவில்லை. அந்த நீர் மொத்தமும் அந்த ஆறு அடைக்கப்பட்டு எங்கள் குடியிருப்பு பகுதியில் மழை காலத்தில் ஃபுல்லாக இது மட்டும் இல்லாமல் அதோடவும் சேர்ந்து கொள்கிறது. ஆகையால் உடனடியாக அந்த நிர்வாகம் தலையிட்டு நமது தமிழக அரசாங்க யார் ஆட்சி செய்தாலும் அரசாங்கம் நிதியை ஒதுக்கின்றது. ஆனால் அந்த நிதியை மக்களுக்கு சேருவதற்கு உண்டான நடவடிக்கை அரசு அதிகாரிகளும் அந்த ஆளுமையில் வர அதிகாரிகளும் சரியான நடவடிக்கை எடுப்பதில்லை. இந்த எங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நமது தமிழக முதல்வர் காதுக்கு எட்ட வேண்டும் என்பது உங்கள் தந்தி டிவியின் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குடியிருப்பு சங்கம் ஜெயா நகர் திருப்பத்தூர் குடியிருப்பு சங்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த ஜெயா நகர் பகுதியில் இருக்கும் குடியிருப்பு வாசிகள் பலமுறை நகரமன்ற ஆணையாளர்கிட்ட நகரமன்ற தலைவர்கிட்ட தன்னோட கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கை தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதால் இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் பொதுமக்கள் பல்வேறு நோய்களுக்கு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளாங்க.
விரிவான விவரங்களுக்கு நன்றி செங்கோட்டுவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.